ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மொச்சக்கொட்டை காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் மொச்சக்கொட்டை, வறுத்து அரைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 வெங்காயம், 2 தக்காளி, 2 பல் பூண்டு, 1/4 கப் தேங்காய், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சீரகம், சோம்பு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் மொச்சக்கொட்டையை 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு 3 விசிலுக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ இது 3 விசில் வரட்டும். இப்போ அடுப்பில் ஒரு வாணம் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ அது சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து இது நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் 1 நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு வாணம் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். மொச்சக்கொட்டை நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ அந்த மொச்சக்கொட்டையை இதில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க அப்படியே. இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்ததும் ஒரு லெமன் சைஸ் புளியை 1 கப் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே மொச்சக்கொட்டை வேகும்போதும் உப்பு சேர்த்துட்டோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அது நல்லா கட்டியானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கட்டி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நமக்கு சூப்பராக மொச்சக்கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. Bye bye.